ஒரு தவறான செயல் செய்யாமலே கூட அதுக்கான பாவம் நமக்கு வருங்க. திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்றார், "உள்ளத்தால் உழலும் தீதே." அதாவது ஒரு தவறான செயல நம்ம செய்யாம இருந்தா கூட, அத மனசார நெனச்சோம்னா அதுவுமே தப்புன்றார். ஏன்னா, அந்த செயல் முதல்ல பிறக்கிற இடம் நம்ம மனசு தான். மனசுல நல்லது நெனச்சா நமக்கு நல்ல செயல்கள் தான் வரும். அதே கெட்டது நெனச்சா கெட்டது தான் நடக்கும். அதனால தான் பெரியவங்க அப்பவே சொல்லுவாங்க, "நல்லதே நினை, நல்லதே நடக்கும்னு." நன்றி. பாலும் தேனும் கலந்து சாப்பிட்டா வர சுவைய விட, நீ மென்மையா பேசும்போது, அவன் உதட்டுலேருந்து வர உமிழ்நீர் அவ்வளோ சுவையா இருக்கும். கவிதை ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த கவிதைய சொன்னவர் யார் தெரியுமா? சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவர்தாங்க நம்ம திருவள்ளுவர். அவர் ஒரு குறள்ல சொல்றார், "பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாளேறு உயிரிய நீர்." ரொம்ப அருமையா இருக்குல்ல? உண்மையான அன்பு இருக்கும் இடத்துல, சாதாரண விஷயம் கூட நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். நன்றி. வாழ்க்கையில கஷ்டம் வந்தா ஒரு வரி மட்டும் நினச்சுக்கோங்க. அந்த வரி உங்க மனசுக்கு பெரிய ஆறுதல் தரும். தமிழ்ல பெரிய கவிஞர் கம்பர் அவர் ஒரு ஆழமான வார்த்தை சொல்றார். "துன்பு உளது எனில் அன்றோ சுகம் உளது." அதாவது ஒரு காரமான உணவு சாப்பிட்ட பின்னாடி ஒரு இனிப்பு சாப்பிட்டா தான் அந்த இனிப்பு இன்னும் அதிகமா இனிப்பா இருக்கும். அதே மாரி தான் வாழ்க்கையும். நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள் பிறர் வரும் சந்தோஷத்தை இன்னும் அழகா உணர வைக்கும். அதனால தான் கம்பன் சொன்னார், "துன்பு உளது எனில் அன்றோ சுகம் உள்ளது." கஷ்டம் வந்தா கவலைப்படாதீங்க. அதற்கு பின்பு வரும் சந்தோஷம் இன்னும் இனிமையானது. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? நாம் எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவோம். என் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை. பிரச்சனைகள் தான் நம்ம சிந்திக்க வைக்கும். பிரச்சனைகள் தான் நம்ம வலுவா மாத்தும். பிரச்சனைகள் தான் நமக்கு அனுபவத்த கத்துக் குடுக்கும். அதனால தான் வாழ்க்கை சொல்லும் ஒரு உண்மையான உண்மை. பிரச்சனைகள் வந்தால் பயப்படாதே. அவை உன்னை வளர்க்க வந்த ஆசிரியர்கள். நன்றி.